Dharanish, Madras Medical College. Rajesh, Madras Medical College. Yogashri, Madras Medical College. Kanimori, Madras Medical College. Adi Kesavan, Madras Medical College. Muhammad Riaz, Madras Medical College. Sangeeta, Madras Medical College. Tamilarasan, Madras Medical College. Kiruba, Madras Medical College. Manjula, Madras Medical College. Karishma, Stanley Marathu Kalluri, Stanley Medical College. Tamil Chelvan, Stanley Medical College. Januja, Stanley Medical College. Danush, Stanley Medical College. Nandini, Tanjavur Medical College. Kavindra, Madras Medical College. Asai Raja, Madras Medical College. Munawar Khan, Stanley Medical College. Gomati, Madras Medical College. தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒதுக்கீட்டில் கல்லூரிகளை தேர்ந்தெடுத்துள்ள மாணவ மாணவிகளுக்கு மாண்புமிகு மருத்துவக் கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் ஆணைகளை வழங்க உள்ளார்கள். Tamilvidi, Keelpark Medical College. Nikhil Sriram, Chengalpattu Medical College. Ovia Karthikeyan, Vellore Medical College. Shashini Sri, KAP Vishwanathan Medical College, Trichy. Nikshita VS, Mohan Kumar Mangalam Medical College, Salem. Nikshita, yes. Alia Sabreen Faisal, TNGDC, Tamil Nadu Government Dental College. Sailing. Susanna MS, ESI Coimbatore. Gaurinath, Karur Medical College. தொடர்ந்து முன்னாள் படைவீரர்கள் நலப்பிரிவில் கல்லூரிகளை தேர்ந்தெடுத்துள்ள மாணவ மாணவிகளுக்கு ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கும்படி மாண்புமிகு அமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
தேவதர்ஷினி, தேவதர்ஷினி, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். அக்ஷயா ஜோடித், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். ரத்னபிரபா, ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ். ஜீவித்ரா, தர்மபுரி மெடிக்கல் காலேஜ். நிதின், திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ். அஜித் குமார், கடலூர் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் கடலூர் மெடிக்கல் காலேஜ். அகல்யா, தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ். அனந்த் பிரதீப், திருவாரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். மோனிஷ், நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ். ஸ்ரீ வைஷ்ணவி, கவர்மெண்ட் டென்டல் காலேஜ், புதுக்கோட்டை. துணை இயக்குனர் தேர்வுக்குழு மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககம் அவர்களை நன்றி உரையாற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தனது ரொம்ப பிஸி ஷெட்யூல்லையும் இந்த டைம் ஒதுக்கி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலாட்மெண்ட் ஆர்டர்ஸ் கொடுக்கணும்னு வந்திருக்கிற எங்கள் மாண்புமிகு மருத்துவக் கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கேஜி அருண்ராஜ் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாகவும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மேலும் தலைமையுரை ஆற்றி எங்கள் துறைக்கு எல்லா வகையிலும் வழிகாட்டுதல் கொடுத்து கொண்டிருக்கும் எங்கள் செயலாளர் டாக்டர் தாரேஸ் அகமது IAS, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் மருத்துவக் கல்வி இயக்குனர் மற்றும் தேர்வுக்குழு செயலாளர் ஆகிய அனைத்து பொறுப்புகளையும் வகித்து எங்களை எல்லா வகையிலும் இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் எல்லா வகையிலும் எங்களுக்கு கைடு பண்ணி எங்களை அட்வைஸ் கொடுத்து எங்களை முழுசாக நடத்திட்டு வர எங்களோட டைரக்டர் மேடம் டாக்டர் லோகநாயகி அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த ஓமந்தூரார் பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையின் டைரக்டர் டாக்டர் மணி அவர் இந்த இடத்த இது ஒரு ஷார்ட் விண்டோ, நம்ம ஆல் இண்டியா கவுன்சிலிங் ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணதே ரொம்ப ஷார்ட் டைம், அதுக்குள்ளே நமக்கு கொடுத்துருந்த டைமும் ஷார்ட் டைம், அதுக்குள்ளே அவருக்கு நம்ம கொடுத்து இந்த இடத்த பயன்படுத்திக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் முழு ஒத்துழைப்பையும் கொடுத்த டாக்டர் மணி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனது கலீக்ஸ், என்னோட ஆஃபீஸ் கலீக்ஸ், அப்போது அவங்க இல்லைன்னா இந்த ப்ரோக்ராமை நடத்த முடியாது. ஒரு ரொம்ப ஷார்ட் விண்டோ, இந்த அளவுக்கு ஷார்ட்டாக இது வரைக்கும் நம்ம நடத்தினதே கிடையாது. நேற்று வரைக்கும் நம்ம ஸ்க்ரூட்டினி பண்ணிகிட்டே இருந்தோம். நேற்று வரைக்கும் ஸ்க்ரூட்டினி பண்ணி இன்றைக்கி நம்ம கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கவுன்சிலிங்கை ரன் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோடய கலீக்ஸ் எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், உங்கள் ஒத்துழைப்பு இல்லைன்னா இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமை ரீசனபிளான டைம்குள்ளே இப்படியெல்லாம் நடத்த முடியாது. இப்போ நம்ம என்ன சொல்கிறது, இழுப்புக்கு நீங்கள் வரலன்னா என்னால் பண்ண முடியாது. ஸோ அனைத்து பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் என் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊடகத்துறை நண்பர்கள், நாங்கள் சொல்லும் போதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் பப்ளிக்கை ரீச் பண்ணணும்னா உங்களை இல்லைன்னா முடியாது. ஸோ பல நேரங்களில் இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா நான் 2 பேருக்கு சொன்னேன்னா நீங்கள் உடனே இதை மக்களுக்கு கொண்டு செல்கிறீங்க. ஊடகத்துறை நண்பர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ண ஆடியோ விஷுவல் மற்றும் எல்லா வகையிலையும் எங்களுக்கு உதவி செய்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ திங்க் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி, பட் எனிவே மை தேங்க்ஸ் டு யூ ஆல். இப்போ எங்களுக்கு இந்த கவுன்சிலிங்காகனே டாக்டர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ கவுன்சிலிங்காகனே அடிஷ்னல் ஸ்டாஃப் நம்ம ரெப்யூட் பண்ணுறோம். எல்லாருக்கும் எங்களோட தேங்க்ஸ். தேங்க்யூ. இந்த இணைய விழாவின் நிறைவாக நாட்டுப்பண் அனைவரும் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
जनगण मन अधिनायक जय गे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा दब शुभ नामे जागे दब शुभ आशीष मागे गागे दब जय गादा जनगण मंगलदायक जय गे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. ஓகே ரெடி சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026-27 கல்வி ஆண்டிற்கான மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று முதல் நடந்து கொண்டிருக்கிறது. முதல் நாள் பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடில் பொது பிரிவும், இப்போ ஆஃப்லைனில் நேரில் இந்த கலந்தாய்வு பார்த்திங்கன்னா 7.5% உள் ஒதுக்கீடு பிரிவும், அப்புறம் விளையாட்டு பிரிவில் முன்னாள் படை வீரர்கள் பிரிவு, அப்புறம் ஊனமுற்றோர்கள் அந்த பிரிவுக்கும் இன்று இங்கே நேரில் கலந்தாய்வு இன்றைக்கி ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ், ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனை வளாகத்தில் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம உங்களுக்கே தெரியும், நம்ம பட்ஜெட் செஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. மானிய கோரிக்கை நம்ம எல்லோரும் தயார் பண்ணிகிட்ருக்குறோம். திங்கட்கிழமை மருத்துவத்துறைக்கான மானிய கோரிக்கை, அதில் அந்த பணியில் நம்மலாம் இருந்துகிட்ருக்கோம். இருந்தும் இந்த மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு நேரில் வந்து நம்ம அவங்களுடைய அந்த அப்பாயின்மெண்ட் ஜாயினிங் ஆர்டர்ஸை நம்ம கொடுக்கணுங்கிறது தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய எண்ணம். அதற்காக தான் நம்ம நேரில் வந்து அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும், அவர்கள் பெற்றோர்களுக்கும் இந்த அரசின் சார்பாகவும் முதலமைச்சர் அவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து மருத்துவர்களும் அவங்க துறையில் மிகப்பெரிய ஒரு சாதிக்க வேண்டும். இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் ஒரு நல்ல ஒரு சேவை ஆற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், 7.5 ரிசர்வேஷன் லாஸ்ட் ஏடிஎம்கே பீரியட்லேருந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்குது. நீட்டுக்கு எதிரான நம்மளோட பேட்டில் லீகல் வேலை இருந்தாலும் லாஸ்ட்டு கலையரசன் கமிட்டி ப்ரொப்போஸ்டு வந்து 10% இருந்தது. நம்ம அதை 7.5லேருந்து இன்னும் 2.5% அதிகரிக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த நீட்டுக்கான லீகல் பேட்டில் முடிகிற வரைக்கும்? நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த செஷனில் கூட இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் கூட நம்ம இந்த அரசு நீட்டுக்கு எதிரான தீர்மானத்தை நம்ம கொண்டு வந்தோம். ஒரு மனதாக நம்ம நிறைவேற்றிருக்கிறோம். நம்ம நீட்டில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு மனதாக இது நமக்கு தேவையில்லை, இது மாநில உரிமைகளுக்கு எதிரானது, ஏழை எளிய மக்களுக்கு எதிரானது, இதனால் நம்ம தனியார் பயிற்சி நிறுவனங்கள் தான் பயனடைகிறாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். நான் டெல்லி சென்ற போது இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்பாக நம்ம மாநில அரசு சார்பாக விருது பெற நான் டெல்லி சென்ற பொழுது கூட ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து நம்மளுடைய ஒரு கோரிக்கை மனுவெல்லாம் அளித்தோம். அதில் முதல் கோரிக்கையே நீட் வேண்டாம் என்பது தான். நம்ம அதனால் தொடர்ந்து நம்ம அரசு சார்பாகவும் சொல்லிகிட்டு இருக்கோம், சட்ட போராட்டத்தின் மூலமாகவும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக நம்ம எல்லோரும் யுனைட்டடாக இருந்தால் நிச்சயம் ஒரு நாள் நமக்கு நம்ம மாநில உரிமையை பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கமிட்டி முதலமைச்சர் அவர்கள்ட்ட பேசி இன்னும் ஒரு கமிட்டி அப்பாயின்ட் பண்ணி அது எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக கொண்டு வருவோம். கண்டிப்பாக நிச்சயம். பார்த்தீங்கன்னா அந்த 5 நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அந்த தரவரிசை பட்டியல் வெளியிட்டப்ப நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 7.5% இந்த ஒதுக்கீட்டில் பிரிவில் 641 இடங்கள் நம்ம இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இன்றைக்கி 614 இடங்கள் தான் நம்ம இன்றைக்கி கலந்தாய்வின் மூலமாக நம்ம ஃபில் பண்ணுறோம். அதுக்கு என்ன காரணம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 5 கல்லூரிகள் அவங்க கூடுதல் இடங்களை வந்து விண்ணப்பித்திருந்தாங்க. அவங்க என்எம்சி அப்ரூவல் கிடச்சிருச்சு. நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வந்து இன்னும் இந்த இன்ஸ்பெக்ஷன் போய் அவங்க இன்னும் அஃபிலியேஷன் கிடைக்கும். கண்டிப்பாக அது கிடச்சிரும். நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் அந்த சீட்ஸ் நம்ம புகார் வந்துட்டு தான் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா யூஜி மட்டும் இல்லை, பிஜி படிக்கிற மாணவர்கள் கூட அதிக கட்டணம் வசூலிக்கிறாங்கன்னு ஒரு புகார் வந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி கூட ஒரு மாணவர்
எனக்கு தெரிந்த ஒரு மருத்துவர் மூலயமா ஒரு புகார் வந்துச்சு. நான் திரும்ப அனைத்து தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கும் இந்த அரசின் சார்பாக நான் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்ம என்ன ஃபீ ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் தயவுசெய்து நீங்கள் அனைவரும் மாணவர்கள்ட்ட நீங்கள் வசூலிக்க வேண்டும். அதை மீறி நீங்கள் வசூலித்தால் இந்த புகார் தெரிவிக்கும் பட்சத்தில் ஒரு வெளிப்படையான ஒரு என்கொயரி, ஒரு விசாரணை மேற்கொண்டு அது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக சட்டப்படி நம்ம நடவடிக்கை எடுப்போம். அதனால் மீண்டும் ஒரு முறை அனைத்து தனியார் கல்லூரி அந்த கல்லூரிகளுக்கும் நாம் தாழ்மையுடன் கேட்டுக்கிறது என்னென்னா, தயவுசெய்து அதிக கட்டணம் வசூலிக்க வேண்டாம் என்பதை தான் நான் கேட்டுக்கிறோம். Most of these complaints are anonymous because like they could not come forward with their identity. So how do you go ahead legally? See, this is the problem with most of the complainants because they are when we go for an inquiry, they are not able to come forward and submit this evidences. When we call for their bank statements on proof of payment, they are not able to produce this evidence. That is the reason why we are not able to proceed in those cases. But in few cases we are able to get these evidences, and definitely we will act on them. சார், இப்போ இந்த அரசு மருத்துவமனைகளில் இன்னைக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஃபண்ட்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இந்த பட்ஜெட்டில் அதுக்காக ஏதாவது இல்லை, அதான் திங்கட்கிழமை தான் மானிய கோரிக்கை வரப்போது. கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்களோட வழிகாட்டுதல்படி நம்ம ஒரு சிறந்த அறிவிப்புகள்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் நமக்கு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அவரோட வழிகாட்டுதல் பேரில் நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம். ஒரு திங்கட்கிழமை நம்ம சந்திப்போம். திங்கட்கிழமை ஒரு நல்ல அறிவிப்புகளோடு நான் தமிழக மக்களுக்கு அந்த மானிய கோரிக்கை அன்னைக்கு நான் வழங்கப்படும். நம்ம அந்த ஃபீ தனியார் மருத்துவக் கல்லூரிகள்லாம் எந்த அளவுக்கு ஃபீஸ் வசூலிக்கணும் அப்படிங்கிறது இந்த ஃபீஸ் கமிட்டி மூலமாக தான் இருக்குது. அது கண்டிப்பாக நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் மின் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. கரண்ட் இல்லாமல் ஒரு சூழ்நிலையானது இப்போ இருக்கின்ற மாதிரி இருக்குது. இல்லை, சில நேரங்களில் இந்த மாதிரி தட்டுப்பாடு இருக்க இந்த விஷயம் வர்றப்போ நம்ம மின்துறை அமைச்சர்கிட்ட நம்ம பேசியிருக்கோம். குறிப்பாக மருத்துவமனைகளுக்கு தடையற்ற மின்சாரம் கிடைக்கணுங்கிறது தான் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மின்தடை இல்லாத ஒரு சூழல் தான் உருவாக்கணுங்கிறது தான் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த கண்டிப்பாக அது அனைத்து இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சீர் செய்ய ஆமாம், ஒரு சமூக வலைத்தளங்களில் ஒரு காணொளி நானும் பார்த்தேன். ஒரு முட்டை அரசு ஊழியர் மருத்துவமனை ஊழியர் அந்த பெட்டில் வச்சுட்டு எப்படி இந்த மாதிரி தான் நோயாளிகளை நம்ம ட்ரீட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி வந்தது. உங்கள் அனைவருக்கும் நான் ஒரு செய்தி என்னென்னா, இந்த வீடியோ 5 மாதம் ஆச்சு. இந்த வீடியோ 5 மாதங்களுக்கு முன்னால் எடுத்த வீடியோ இது. அப்போவே அந்த வீடியோ எடுத்தவர் அந்த சம்மந்தப்பட்ட ஊழியர்கிட்ட நம்ம கேட்டிருக்காரு, இந்த வீடியோ நான் வெளியிடாமல் இருக்கணும்னா 20,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்க கேட்டிருக்காங்க. அந்த ஊழியருக்கு வந்து நான் அதெல்லாம் கொடுக்க முடியாது, அவர் ஒரு சின்சியராக உழைக்கக்கூடிய ஊழியர் தான். அதாவது முட்டை அந்த ஓடோடு தான் இருக்கக்கூடிய முட்டை தான் அது. அவர் அந்த பர்டிகுலர் அந்த பேஷண்ட்டுக்கு அவரோட விருப்பத்தை அவர் சொன்ன பேரில் தான் நான் மாதிரி கூட அட்டெண்டர்ஸ் இல்லை, நீங்கள் பெட்டில் வச்சுருங்க அப்படின்னு சொன்னதன் பேரில் தான் அந்த முட்டையை அப்படி வச்சுருக்காங்க. நம்ம அந்த காணொளி வந்தது உடனேயே நம்ம ஒரு என்கொயரி கமிட்டி பண்ணிவிட்டு அவர் டீன் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 5 மாதங்களுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட அது ஒரு காணொளி. அதை தவறாக பயன்படுத்த நோக்கத்தில் தான் எடுத்திருக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து அந்த கேட்ட பணத்தை கொடுக்கவில்லை என்பதால் அந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த மாதிரி இனிமேல் ப்ராப்ளம் இருக்காது. இனிமேல் ஸ்டான்லி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எங்கேயுமே ப்ராப்ளம் இருக்காது. நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு தொடர்ந்து நம்ம வலியுறுத்திட்டு வரோம். அப்படி இருக்க சூழ்நிலை தொடர்ந்து ஒன்றிய அரசு நீட் தேர்வை நடத்திட்டு வராங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் தேர்வு பயிற்சி வந்து அதிக அளவில் வழங்குறதுக்கு என்ன நடவடிக்கை சார் எடுக்க போகிறோம்? மாதிரி பள்ளிகளில் நம்ம நீட் கோச்சிங் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு பக்கம் நம்ம தமிழ்நாடு நீட்டுக்கு விலக்கு அளிக்கணும், நாடு ஃபுல்லாக நீட் இருக்கக்கூடாதுன்னு நம்ம போராடிட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் நம்ம வேறு வழி இல்லாமல் அதற்கான தயாரிப்பு பணிகளும் நம்ம ஈடுபட்டுருக்கோம். நன்றி. தேங்க்யூ.